கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் எப்போதும் உண்டாகட்டும். இந்த நல்ல நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். கர்த்தரின் மகிமை ஆத்தும ஆதாயம் சுவிசேஷ ஊழியத்தின் சார்பாக இன்றைய நாளுக்கான சில நிமிட தேவ செய்தியை கேளுங்கள். இனி காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது. என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். ஆயத்தமாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள். அநேகரை ஆயத்தப்படுத்தி ஆண்டவர் பக்கமாய் திருப்புங்கள். பக்கத்துணையாய் பக்கபலனாய் உங்கள் பக்கத்திலேயே பரிசுத்தர் இருப்பார். விசேஷமாக ரோமர் 8:3 மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கணிக்கொள்ளாக தீர்த்தார் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, தேவனை ஆராதிக்கிற தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட தேவ ஜனமே, நாம் ஆக்கனை தீர்ப்பு அடையாதபடிக்கு, நாம் நரகத்துக்கு போகாதபடிக்கு அவர் ஆக்கனை தீர்ப்பை அடைந்தார். நரகத்துக்கு நியமிக்கப்பட்ட இருந்த நம்மை மீட்டு பரலோகத்துக்கு சொந்தக்காரராய் மாற்றினார். மாம்சத்திலே பாவத்தை ஆக்கணிக்கொள்ளாக தீர்த்தார். நாம் மாம்சத்திலே பலவீனமாய் இருந்த அந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனை செய்யும்படிக்கு தான் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு பிரியமானவர்களே, அந்த நியாயப்பிரமாணத்தின் நீதியை நிறைவேற்றினார். எல்லா பாவத்தையும் நம்மை விட்டு அகற்றினார். கிருபை எப்போது நம்மோடு கூட இருந்தது. அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு இருந்தார். ஆக எப்போதும் அவருக்காக நாம் வாழ்வோம். அவருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு அறிவிப்போம். நம்முடைய சாட்சிகளை சொல்லுவோம். நம்ம எப்படியெல்லாம் மீட்டார் என்று சொல்லுவோம். காட் பிளஸ் யூ. அநேகருக்கு சொல்லுவோம். காட் பிளஸ் யூ.